அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, எலிசா அப்படின்ற ஒரு தாத்தாவுடைய கதை பத்தி தான். அந்த எலிசா தாத்தா பைபிள் ஸ்கூல் நடத்தி வந்துட்டு இருந்தாரு. அங்கே ஸ்கூலில் படிக்க வரவங்க எல்லாரும் அந்த பைபிள் ஸ்கூலில் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளில் அந்த ஸ்கூலில் எல்லாருக்கும் இடம் பத்தாமல் போயிடுச்சு. அதனால அவங்க எல்லாருமே எலிசா தாத்தாட்ட வந்து, தாத்தா இதுங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தங்குறதுக்கு இட வசதி இல்லை, அதனால கொஞ்சம் பெரிய ஸ்கூலாட்டு கட்டலாமா அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. அதனால எலிசா தாத்தா சொன்னார், சரி நம்ம கட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய மரங்கள் எல்லாவற்றையும் கட் பண்ணி அதை சேகரிக்க தொடங்கினாங்க. அப்போது அந்த வேலையில் சோமுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய நண்பனுடைய கோடாரியை வாடகைக்கு வாங்கிட்டு தான் வந்திருந்தான். அப்போது அவன் அந்த மரத்தை வெட்டிகிட்டே இருக்கும்போது அந்த கோடாரி என்ன பண்ணுறது, அருகில் இருக்கக்கூடிய ஆறில் கலந்து விழுந்துருது. உடனே அவன் என்ன பண்ணுறான், எலிசா தாத்தாவை கூப்பிட்டு சொல்கிறான், எலிசா தாத்தா, எலிசா தாத்தா, நானே என்னுடைய நண்பனுடைய கோடாரியை வாடகைக்கு வாங்கிட்டு வந்தேன், அவனுக்கு நான் திரும்பி கொடுக்கணும், அது ஆற்றுல விழுந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்ட்டு அவன் பதறிட்டு இருந்தான். அதனால எலிசா தாத்தா என்ன பண்ணாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. போய் அந்த எந்த இடத்துல உனக்கு அந்த கோடாரி விழுந்துச்சுன்னு கேட்டு, அந்த பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தில் ஒரு கிளையை பறித்து அந்த இடத்துல தூக்கி எறிஞ்சாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த ஆற்றுல விழுந்த அந்த இரும்பு கோடாரி மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. எங்கேயாச்சும் இரும்பு கோடாரி மிதக்குமா? கண்டிப்பாக மிதக்காது. ஆனால் அந்த எலிசா தாத்தா தூக்கி எரிஞ்ச உடனே அந்த இடத்துல இரும்பு கோடாரி மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருக்குமே அதிசயம், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த எலிசா தாத்தா ஏசப்பாவுக்கு சுத்தமான காரியங்களை பண்ணி வந்துட்டு இருந்ததுனால அவர் என்ன செஞ்சாலும் அதை வாய்க்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அதனால நம்மளும் நம்ம கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்யும் பொழுது நம்ம என்ன செஞ்சாலுமே அது வாய்க்கும். அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நினைச்சா எந்த காரியத்தை வேண்டுமானாலும் அதை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அது முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட அது தேவன் எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார். அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்போம். நம்மளுடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வாராக. ஆமென். God bless you all.